drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒத்தென்டிக் ஆட்ரச்சி கறியும் நல்ல ஒரு பருப்பு கறியும் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமென்னு நம்புகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலாவது நான் நல்லா க்ளீன் பண்ணின ஆட்ரச்சிக்கு மஞ்சள் உப்பு போட்டு புரட்டி வச்சுருக்கிறேன். பிறகு நான் ஒரு பாத்திரத்தில் சூடான எண்ணெயில் கடுகு சீரகம் போட்டிருக்கிறேன். பிறகு நான் அதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் வதங்கும் வர இது மாதிரி வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் உரல்ல குத்தி வச்சிருக்கிற இஞ்சி உள்ளியை இதோட சேர்க்க போகிறேன். ஆட்ரச்சி சமைக்கும் போது நிறையா உள்ளி இஞ்சி போட்டு சமைச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மீன் வயல்னா இதோடையே பருப்பு கறியை சமைக்க போகிறேன். ஸோ பருப்பு நல்லா கழுவி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அவிய விட போகிறேன். பருப்பு அவிய விடும் போது நிறைய தண்ணி விட்டிங்கன்னா பருப்பு அவியாது. ஸோ பருப்பு இருக்கிற மட்டத்துக்கே தண்ணி விட்டுட்டு பருப்பை அவிய விடுங்க. பருப்பு அவியும் போது பருப்பில் இருக்க தண்ணி சம்டைம்ஸ் வெளியால் சிந்த பார்க்கும். ஸோ அப்படி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கெஜெட் ஒன்று நான் யூஸ் பண்ண போகிறேன். உண்மையிலேயே இது ஒரு யூஸ்ஃபுல்லான கெஜெட் ஒன்று. இப்போ நான் வதங்கின வெங்காயம் இஞ்சி உள்ளியோட எடுத்து வச்சிருக்கிற இறைச்சியை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இறைச்சியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அவிய விட போகிறேன். ஏற்கனவே நான் இறைச்சிக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு காணாட்டி இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் பருப்புக்கு ஒரு மசாலா செய்ய போகிறேன். 4-5 உள்ளி, மல்லி, பெருஞ்சீரகம் மூண்டையும் சேர்த்து நல்லா ஒரு உரலில் பிடிச்சு கொள்ள போகிறேன். உள்ளி, மல்லி, பெருஞ்சீரகம் இந்த மூண்டையும் ஒரு உரலில் போட்டு நல்லா குத்தி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இப்போ நான் இறைச்சி ஒருக்கா செக் பண்ணி பார்க்க போகிறேன். இறைச்சியிலேருந்து நல்லா தண்ணி வந்திருக்குது. இப்போ ஒருக்கா கரண்டியால் கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அவிய விட போகிறேன். பருப்பு இப்போ அவிய தொடங்கிட்டுது. இந்த ஹோலால் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு கொதிக்கிற சமயங்களில் வெளியில் சிந்தி அடுப்பில் பட்டுச்சுதுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கெஜெட்டை நீங்கள் ஒருக்கா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இப்போ நான் ஒரு இறைச்சியை திறந்து செக் பண்ணுறேன். நல்லா தண்ணி விட்டு இருக்குது. திரும்பவும் மூடி போட்டு அவிய விட போகிறேன். பருப்பு இப்போ நல்லா வெந்துட்டுது. இப்போ நான் குத்தி வச்சிருக்கிற அந்த மசாலாவை பருப்போட சேர்த்துக்கொள்ள போகிறேன். மசாலா சேர்த்த இந்த நேரத்தில் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் இதோட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு பருப்பு, மசாலா, மஞ்சத்தூள் இந்த மூண்டும் நல்லா சேர்றதுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அவிய விட போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதே சமயத்தில் எங்களோட இறைச்சி ஒரு 20-25 நிமிஷமாக அடுப்பில் வெந்து கொண்டிருக்குது. இறைச்சியில் இருந்து வந்த தண்ணி நல்லா வற்றும் வர திரும்பவும் மூடி போட்டு அவிய விட போகிறேன். பருப்பு கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இனி நான் பருப்புக்கு தாளிப்பு செய்ய போகிறேன். தாளிப்புக்கான சட்டியை வச்சுட்டு அதில் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ள போகிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் அதுக்கு கடுகு, சின்ன சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்க போகிறேன். கடுகு இப்போ வெடிச்சிட்டுது. இனி நான் சின்ன சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள போகிறேன்.
இதோடையே நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பெருங்காயம் எண்ணெயில் போட்டால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சொட்டு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ இறைச்சியில் தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் மட்டும் இருக்குது. இந்த சமயத்தில் நான் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இது ஜஃப்னா கறி பவுடர். ஸோ வேறையா மல்லி சீரகம் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. எல்லாமே இதில் சேர்த்து தான் அவங்க இந்த கறி பவுடரை செஞ்சுருக்குறாங்க. கறி பவுடரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அவிய விட போகிறேன். தண்ணி கொஞ்சம் காணாத மாதிரி இருந்ததுண்டா சொட்டு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அவிய விடுங்க. இந்த இறைச்சியிலேயே தண்ணி போதுமான அளவு இருக்கிறதால நான் இதுக்கு தண்ணி விட இல்லை. தூளோட மனம் போகிறதுக்காக கொஞ்ச நேரம் அவிய விட போகிறேன். எங்களோட தாளிப்பு இப்போ ரெடி ஆகிட்டுது. இனி நான் அதை பருப்புக்கு சேர்த்துக்கொள்ள போகிறேன். பரிமாறுற நேரத்தில் தாளிப்பை புரட்டி கொள்ளலாம், அதனால் இப்படியே விடுறேன். இப்போ நான் அவிய விட்டுருக்கிற இறைச்சை ஒரு திறந்து பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அவிய விட போகிறேன். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் அடுப்பை விட்டு நல்லா அவிய விட போகிறேன். இடைக்கடை நாங்கள் இறைச்சியை செக் பண்ணிக்கொள்ளணும் அடி பிடிக்கிறாண்டு. இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு இறைச்சை பார்த்தா இது மாதிரி நல்லா குக் ஆகி இருக்குது. இந்த நேரத்தில் நான் பாதி தக்காளி பழமும் ஒரு 2-3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இது மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு தக்காளி பழம் எல்லாம் அவியறதுக்கு விட போகிறேன். எங்களோட ஆட்டிறைச்சி கறி இப்போ குக் ஆகிடுது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறைச்சி மசாலா பவுடர் சேர்த்துட்டு கறியை பரிமாற போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமெண்டு வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. இப்போ நான் மட்டன் மசாலா சேர்த்துட்டு கறியை இறக்க போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கண்டா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென் 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தர்சி.